உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது முதல் கேள்வி. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. அஜித் மாதிரி இருக்கணும்னு நினைச்சோம், பட் அப்படி இல்ல. என்ன பண்ண முடியும்? இட்ஸ் ஆல் ஃபேக்ட். நம்ம கையில எதுவும் இல்ல. அஜித் ஃபேன் தான். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. நானும் ஒரு ஜாதகம் பார்த்தாங்க, எதுவுமே அமையல. கடைசியில இவர்தான் அமைஞ்சது. ஒரு முறை பொண்ணுகிட்ட ஒரு நாதாரையும் தர மாட்டேன்ட்டான். அதான் காரணம். முதல் முறையாக பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்க கற்பனை என்ன? ஆனா அவர் எப்படி இருந்தார் முதல் முறை பார்த்தபோது? சொல்றேம்மா, சொல்றேன். ரொம்ப ஹைட்டா இருக்க கூடாது, ஹைட் என்னோட கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தா போதும், அந்த மாதிரி நினைச்சேன். அது எங்க இருக்கு? நெக்ஸ்ட் என் கூடயே இருக்கணும், சென்னையிலே தான் இருக்கணும். அப்படிதான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் சார். ஓகே. ஆமாம் ஆமாம், அந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக நாங்கள் இருப்போம். பையன் எந்த ஊரானா? தூத்துக்குடியில புதியமுத்தூர்னு சொல்லிட்டு ஒல்லியா இருந்ததுனால கொஞ்சம் பல்லு கூட கொஞ்சம் வெளியே இருக்க மாதிரி தெரியும். என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க. அழிச்சு வாரி பேண்ட் இவ்வளவு தூரத்துக்கு தூக்கி அப்படி இருந்தது. இப்படிதான் வந்தாங்க, பொண்ணு பார்க்க முடியாது. என்னடி ரொம்ப ஓவர் அடுக்குற? பிடிக்கலன்றது எவ்வளவு நாசுக்கா சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு சார். காபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியா ஓடி போயிருக்கு. ஆனாலும் அவங்களோட கடவுளோட கிருபையால திருமணம் முடிஞ்சிச்சு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? அருமையா சொன்னது இவங்கதாங்க. ஒரு மனசுல இருக்கிறத நான் அப்படியே சொல்லிட்டேன் சார். நான் மாமனை கொஞ்சம் கூட மரியாதை பேசிட்டு இருக்க. அந்த மாதிரி வரும்போது எந்த பொண்ணு அவங்கள கல்யாணம் பண்ணிருக்க முடியாது. அப்படிதான் வந்தாங்க. உனக்கு வேணும்டா, உனக்கு இது வேணும், இந்த வேணும். நம்ம சேனலுக்கு புதுசா வந்தாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்ஸ்ல கிரீன் கார்டு உள்ள மாப்பிளையா இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஸ்டேட்ஸ்ல கிரீன் கார்டோட மாப்பிள. கேட்டுக்க. பெரிய பிசினஸ் மேக்னெட்டா இருக்கணும், ஹேண்ட்லியா இருக்கணும், ஏறினா காரு இறங்குனா காருன்னு லைஃப் இருக்கணும். இந்த பரதேசி மட்டும் என் கையில கிடைச்சா நான் நினைச்சப்பெல்லாம் ஷாப்பிங் பண்ணணும், ரிச்சா கணத்துல குழி விழணும், சூர்யா மாதிரி இருக்கணும். ஓகே, என்ன ஆச்சு ஆக்சுவலா? இதுல 100% ஃப்ளாப். 100% ஃப்ளாப். எஸ். வெளியே வா, மம்பட்டி எடுத்து நடுமண்டு புடக்குறியா? சோ தட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது எதுவும் நடக்கல. அமெரிக்கா அத அம்புட்டையும் மனசுக்குள்ள போட்டு புதைச்சற. சூர்யா 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 சம்வாட் அந்த ஐஸ் பார்த்தா அப்படி இருக்கும். யாப்பா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையே சொல்லி இப்ப எனக்கு ஒரு நானே என்ன செல்ஃபா கன்வின்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லி. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது. கிளம்ப மாத்த விடுங்க. நீங்க மறுக்க ட்ரை பண்ணீங்களா? வேணாம்னு சொல்லி ரொம்ப ட்ரை பண்ணேன். என்ன ட்ரை பண்ணீங்க? சாப்பிடாம எல்லாம் இருந்தேன். ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மா ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. ஈக்குவலா வெளியில போறப்ப யாராவது பாக்கும்போது மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லணும், அந்த மாதிரி நினைச்சது. சிட்டி லைஃப் லீட் பண்ற மாடர்ன் கையா இருக்கணும், ஐ மீன் சாஃப்ட்வேர் ஐடி கை அந்த மாதிரி இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் அந்த மாதிரி கிடைக்கல. கதை இப்படி போகுதா? ஹைட்டா இருக்கணும், ஹைட்டா இருக்கணும், என்னை விட ஒரு 6 ஃபீட் கிட்ட இருக்கணும், 6 அடி இருக்கணும். இது டூ மச். எது? டார்க்கா இருக்கணும், கருப்பா இருக்கணும், மீச நல்லா பெருசா வச்சுக்கணும். எங்க இருக்கிறேன் வச்சுக்கிறான், இல்லாதே வளர்த்துக்கிறான். நடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி ஒரு ஜோடி அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு ஏக்கத்தோட எல்லாரும் எங்களை பாக்கணும். ஓ அப்படி ஒரு வியாதி அவனுக்கு. அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் வந்து இப்படி எடுத்து விடணும், அந்த மாதிரி எல்லாம் ஆசைப்பட்டேன் நான். ரொம்ப ஓவரா போய்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. போட்டோஸ் நிறைய ஃப்ரேம்ஸ் எல்லாம் எடுத்து போடணும், அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்டேன். எப்படி இருந்தாரு? இந்த எண்ணத்தை மாத்திக்க, இல்லன்னா நீ அவ்வளவுதான். ஜாடி பக்கத்துல இப்படி கை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு போட்டோ எனக்கு ஐயோ அப்படின்னு இருந்துச்சு. அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் மைனஸ் எனக்கு தெரிஞ்சது தலையில முடி கிடையாது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்க நீ. செட் ஆகாது. நான் என்ன பண்ணேன், ரொம்ப அழுதேன். 1 மாசம் கிட்டத்தட்ட பொண்ணு பார்க்க வரக்கூடாதுன்னு அழுதேன். என்னடா என்னம்மா இது? நான் இப்ப நினைச்சு பார்த்தேன்னா அப்படி இருக்கவர் தான் என்னை வச்சுட்டு வாழ முடியும்னு தோணுது. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? அலைன்ஸ் பார்க்க வரும்போது எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. நான் தான் ரொம்ப பேசுவேன், அவரு என்னை விட ரொம்ப அதிகமா பேசுவாரு. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சுத்தமா பிடிக்கல எனக்கு. எங்க வீட்டுல எல்லாருக்கும் பிடிச்சிச்சு. எங்க அக்கா கிட்ட சொல்றேன், எங்க அம்மா கிட்ட சொல்றேன், வேண்டாம் எனக்கு இந்த மாப்பிள்ளை. பேச ஆரம்பிச்சாருன்னா அவ்வளவுதான் சார். அவரு எல்லாரையும் பிளேடு போட்டு அறுத்து எடுத்துடுவாரு சார். என்ன எதிர்பார்த்தேன்னா ஏதோ ஒரு 2 வீலர் இல்லைன்னா கார்ல அந்த மாதிரி வருவாங்கன்னு பார்த்தா சைக்கிள்ல வந்தாரு. ஃபர்ஸ்ட் அவங்க பார்த்த உடனே ரொம்ப பயமா இருந்தது. ரொம்ப ஹைட் வெயிட் பயங்கரமா இருந்தாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ? எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி இருக்க போறோமோன்னு ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் அது எப்பறம் என்ன பத்திர எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்க நீ. வேணான்னு சொல்லி ஏதாவது ஒரு ஸ்ட்ரைக் பண்ண முயற்சி பண்ணுவோம் இல்லையா? அப்படி நீங்க என்னவெல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணீங்க? உங்களுக்கு இந்த மாப்பிள்ளை வேண்டாம் நோண்ட ஆரம்பிச்சுட்டானே. பொண்ணு பார்க்க வர சொல்லட்டுமாமா அப்படின்னு எங்க அப்பா எப்ப எல்லாம் கேக்குறாரோ
அன்னைக்கு ஃபுல்லா அழுவேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. சோஃபால கால் மடிச்சு உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சேன்னா அழுதுகிட்டே இருப்பேன். கொஞ்சம் கூட நிறுத்த மாட்டேன். கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே கரையிறானா. பெருசா ஒண்ணு பண்ணேன். அது என்னை காப்பாத்துச்சு. ஒரு மாசத்துக்கு காப்பாத்துச்சு. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா. மீறி பொண்ணு பார்க்க வர சொன்னீங்கன்னா பிடிக்கலன்னு அவங்க மூஞ்சி பார்த்து சொல்லிடுவேன். அப்புறம் சபையில என்னை கேட்க கூடாது அப்படின்னுட்டு. இப்ப நீ என்ன பண்ண போற? வீட்டை விட்டு போயிட்டேன். வீட்டு விட்டு போயிட்டீங்க. ஓகே. ஓடி பாரு என்னமல வெச்சிட்டே போறேன்டி. ஒரு 2-3 டேஸ் சாப்பிடாமலே இருந்தேன். பட் அவங்களுக்கு தெரியாம சாப்பிட்டுக்கிறது. நியூஸா சாப்பிடாம இருக்க முடியல. பட் ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணா அவங்க பார்க்காத மாதிரி சாப்பிட்டுக்கிறது. ரொம்ப தெளிவானாங்க. ஐயோ எப்படி வளர்த்திருக்காங்க. அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணி வச்சா செத்து போயிடுவேன். உடனே எங்க அம்மா சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணி நான் செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு. சாவு சாவும்ல. ஆனா இவர் பயங்கரமான ஆளு. என் ஃப்ரெண்ட் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் கிருபான்னு நோட் பண்ணேன். அவகிட்ட டைரக்டா போயிட்டாரு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கேடா. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணா மேரேஜ் பண்ணிப்பாங்க, தயவு செஞ்சு சொல்லுங்க, நான் ரொம்ப நல்ல பையன் அப்படி இப்படின்ட்டு. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு பார்த்த உடனே சொல்லிட்டேன், ஐயோ வேண்டவே வேண்டாம், சும்மா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இதெல்லாம் ரொம்ப நக்கலாம். தாலி கட்ட போற செகண்ட் கூட அப்ப கூட இது நடக்குமா அப்படின்றது கூட ஒரு பெரிய டவுட்ல தான் லாஸ்ட் மினிட் இருக்கு. வரைக்கும். லாஸ்ட் மினிட் இந்த மணமேடைக்கு வரும்போது கூட இப்ப மயக்கம் போட்டு விழுந்துட்டா நிறுத்திடுவாங்களோ அப்படின்ற அந்த அளவுக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் யோசிச்சேன். எப்படின்னு எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா. அப்படி அந்த பொண்ணு தான் வேணும்னு நீங்க ஒத்த கால்ல நீங்க எப்படி அந்த கல்யாணம் மாதிரி ஒத்த கால்ல அந்த மாதிரிலாம் நிக்கல சார். அப்படியா? என்ன அப்படியா நம்பலையா? அப்படி இல்ல. அவர் ஒத்த கால நிக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் சுத்த அப்படமான போய். அப்பட்டமான போய். அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க அப்பாவும் அம்மாவும் ஐயோ காலைல 6 மணி பஸ், ஆனா வீட்டுல தான் சார் இருப்பாங்க. நல்லா இருக்க. மண்ணெண்ணெல்லாம் ஊத்திக்குவேன், நான் இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், அப்படிதான் வேணும், என்ன பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. நீங்க விடாதீங்க, ட்ரை பண்ணுங்க. அந்த மாதிரிலாம் சொல்லல சார். பஸ் சார் உழுகாதப்பா புரட்டிடுவானுங்க. நல்ல மாதிரியே 4 வார்த்தை சொல்லி முடிச்சு இப்ப மண்ணெண்ணெய் காடு வரைக்கும் போயிடுச்சு. என்ன சிரிப்பு ராஸ்கல். ஏன்னா எங்க அப்பா அம்மா நம்மளாவே ஆமாங்க இந்த பிள்ளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நம்ம ஸ்டெப் எடுத்து கல்யாணம் பண்ணிங்கன்னு முடிச்சிருந்துக்கலாம். இப்ப பாருங்க ஏயா சும்மா அம்மா அப்பாவை இழுத்து 6 மணிக்கு அவங்கள ஊருக்கு கொண்டாந்து நிறுத்தி உங்க மண்ணெண்ணெய் கேனோட நிறுத்திட்டாங்க. இப்ப இவ்வளவு இது பண்ணி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அந்த அளவுக்கு உங்களை பிடிச்சிருக்கணும். என்ன காரணம் சொன்னா தான் என்ன வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது. அதெல்லாம் நல்ல கூட தான். என்ன கொஞ்சம் அப்பப்ப கோவப்படுவாங்க, வேற ஒண்ணும் கிடையாது, கோவம் தான். திரும்ப பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. எப்படி பேசினாலும் கேட்டு போறாங்க. ரொம்ப ஒத்த கால்ல இருந்து நீங்க கல்யாணம் பண்ணதுக்கு என்ன காரணம்? ஒத்த கால்ல எதை வச்சு சொல்றாங்க? மோகரே ஒத்து பார்த்தா தான் முக்கா மைசூர் பாக்கு தெரியுதுல. எங்க அப்பா அம்மா தான் சார். உங்க அப்பா அம்மா சொன்னதால கல்யாணம் பண்ணீங்க. சபா இப்பவே கண்ண கட்டுது. இல்ல மனசுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இல்ல அங்க இருந்தாங்களே வச்சுக்கோங்க சார், அதான் உண்மை. அதெல்லாம் வச்சுக்கோங்க. என்னடா வெச்சு நான் வச்சுக்கிறது. பண்ற இடத்துல நிறைய பேர் சொன்னாங்க, கிளிய வளர்த்து பூனை கிட்ட கொடுத்துட்டாங்களே, இவரே சொல்லியிருக்காரு. சொந்த காசுல துணி வச்சுக்கிறவாங்கன்னு சொல்லுவாங்க. அது இதுதான பிரச்சனை. நீங்க எல்லாத்தையும் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டீங்க. இப்ப நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. இப்ப என்ன ஆயிடுச்சு? அவங்க கிளியாயி குமாரு சோத்திரை அடி வாங்கியாச்சு, சேத்திரை அடி வாங்கியாச்சு.